ஒரு மாநாடே இவ்வளோ அழகா பிளான் பண்ணி பண்றவங்க ஒரு மக்கள் மத்தியில அடுத்த சிஎம்ஆ கேண்டிடேட்டா அவர் வரும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார், எந்த அளவுக்கு பிளான் பண்ணுவாருங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தாங்க இந்த விஷயம், இந்த மாநாடு விஷயம். இந்த மாநாடு எனக்கு தெரிஞ்சு ஒரு சமீபத்துல புஷ்பான்னு ஒரு திரைப்படம் நினைக்கிறேன், அதோடைய ஆடியோ லான்ச்சுக்கு 15 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்போ கூட்டத்தை வச்சு மட்டுமே நம்ம பண்ண முடியாது. சிஎம்ஏ இந்த நான் திருச்சூர்ல பேட்டி கொடுத்துருக்கேன். இந்த திருச்சூர்ல சிஎம் மீட்டிங் போட்டாலுமே அந்த கூட்டத்தை அவங்களா உருவாக்குறது இல்லை. எத்தனையோ நம்ம எதிர்பார்க்கறோம், 200 300 கொடுத்து எவ்வளவோ செலவு பண்ணி அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்ல விரும்பல, எவ்வளவு 200 கொடுக்குறாங்க 500 கொடுக்குறாங்க, கொடுத்து ஆள் காசு கொடுத்தா கொடுத்து கூட்டுறாங்க. அதே மாதிரி கூட்டம் ஓட்டாம மாறாது. இப்போ தலைவர் விஜய் கூட்டம் நடத்திருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு நான் விஜய் ரசிகர், நான் கண்டிப்பா நான் போவேன். இல்லை, எப்போதுமே கூட்டம் ஓட்டா மாறுறது தமிழக அரசியல்ல சாத்தியமில்லாத ஒன்று. அதனால 2026 திமுக தான் வரும். அதாவது கூட்டங்கிறது ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டங்கள் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அது மக்கள், அதாவது பொதுமக்கள் யாரும் போன மாதிரி தெரியல. ஃபுல்லா அவரோட ரசிகர்கள் தான் போன மாதிரி தெரிஞ்சிச்சு. திருச்செந்தூர் பகுதியில் ஆளுங்கட்சியோட நிலைப்பாடை பத்தி சொல்லணும்னா பயம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில இத்தனை வருஷமா யார் ஆட்சியில இருக்கா, என்ன எப்படி வாராங்க வைக்காங்க, எந்த மாதிரி ஓட்டு உழுதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஓட்டு மாறுமா, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில மாறுமான்னு தெரியல. ஆனா அது மாற்றக்கூடிய சக்தி டிவிக்கு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆட்சியில எந்த மாற்றமும் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க ஃபீல் பண்றது என்னன்னா, புதுசா ஒருத்தவங்க அப்பவாது தமிழ்நாட்டுல வேற ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். இவர் இது வரைக்கும் நம்ம 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. ஆனா என்னோட கருத்துன்னு கேட்குறீங்கிறதுனால சொல்றேன், இது வரைக்கும் உங்களோட ஆட்சி எந்த ஒரு பெர்சன்டேஜ்லையும் சரியில்லைங்கிறது என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனு. தொடர்ந்து இவர்கள் வந்தானா அந்த ஆட்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நல்ல பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணன் வரப்பல. அங்கிள் கூப்பிட்டதுனாலதான் அவரு ரொம்ப பயந்து போய் இருக்கிறாரு. அவரு அங்கிள் கூப்பிட்டதுல ஆனா தப்பு இல்ல. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிஎம் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த வெவ்வேறு கட்சிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி மைண்டட். சரியா? இன்னொன்னு மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. லாஸ்ட் டைம்ல ஓட்டுக்கு 1000மோ 2000மோ 5000மோ 10,000மோ மக்களுக்கு போடக்கூடிய தொகையா அது போட்டால் நமக்கு ஓட்டு வருங்கிறதுனாலதான் அவங்க அந்த அசால்ட்டா இருக்கிறாங்க. மற்றபடி வேற எந்த ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவுமே வரலைங்க. வெளியில வந்தா 4 போகம் விளைச்சலோட மக்கள் சந்தோஷமா இருக்காங்கிற மைண்ட்ல தான் இருக்காங்களே தவிர, மற்றபடி வெளியே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியே நடக்கக்கூடிய கிரைம்ஸ், சின்ன பிள்ளை நடக்கக்கூடிய அபியூஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஐயோ சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்ப நான் விஜய் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், அந்த கான்செப்ட்ல நான் பேசவே இல்லைங்க. என் கருத்துப்படி பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களையும் அவங்க கூட உள்ளவங்களையும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மன்னர் பேசிட்டு இருக்க மாதிரியும் அவங்க எல்லாரும் எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பாக்குறதுனால அதே மாதிரி சிஎம்மும் அவங்க வேலையை பாக்குறாங்க. ஐ மீன் வீட்டுல ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட போறது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அவங்க பாக்குறாங்களே தவிர பொலிட்டிஷியன் ஒரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராங்கிற அளவுக்கு அவங்க யாருமே அந்த அந்த போஸ்டிங் அவங்க அடாப்டா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் எதுலையுமே அவங்க கலந்துக்கிறதே இல்லை. ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு கிட்ஸ் இருக்காங்க, ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த சேஃபுமே இப்ப கிடையாது. தளபதி மாதிரி ஒருத்தர் வந்துதான் இது சரி செய்யணும் அப்படிங்கிறத நாங்க மக்களோட வேண்டுகோளாக வைக்கிறோம். 2026ல ஆட்சிக்கு வரணும்னா அவங்க மக்களுக்கு செஞ்சிருக்கணும். இப்போ உள்ள திட்டங்கள், இப்போ உள்ள அரசாங்கம் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுபோக தமிழகத்துல அவங்க இந்தியாவிலேயே முதல் மாநிலமா கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், அதுபோக மூத்த குடிமக்களுக்கு வீட்டுக்கே கொண்டு ரேஷன் கொடுக்கறது, அப்புறம் பெண்களுக்கு விடியல் பயணம், இந்த மாதிரி நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் அவங்க நான் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்றாங்களே தவிர அதெல்லாம் உண்மையா பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாற்றம் வரும் நம்பிக்கை இருக்கு. அதே போல கட்சியிலையும் ஜனநாயகம் இருக்கணும். ஒரு பொதுச் செயலாளர் ஏறாத இறங்கு அங்க ஏறாத ஒரு பொதுச் செயலாளர் பேசுறதா நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், இந்த மாதிரியான அவங்க செயல்பாட செயல் மூலமா பார்க்கணும். ஒரு கட்சியை கட்டுக்கோப்போல கொண்டு வரணும். அவங்க கட்சி தலைமை சொன்னா அதை செயல்படுத்தணும்.
கட்சியுடைய தொண்டர்கள் வந்து தன்னை மீறி பாத்திரக்கூடாதுன்னு கிரீஸ்லாம் தடவுறாங்க. உலகத்துல இது இப்படி ஒரு மாநாட்டை நான் அதை பார்த்தது கிடையாது. சரிங்களா? அது போக இந்த மாநாட்டுல சில சில ரசிகர்களா இன்னும் ரசிகர்களா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொண்டர் ஏறுறாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க. தொண்டரை வச்சு தான் என்னைக்குமே தொண்டருடைய அடிநாதம் தான் கட்சியுடைய தலைமையை ஆட்டம் காணும். அதனால தொண்டரை மதிக்கணும், தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். அப்பனா தான் கட்சி தலைமைக்கு மேல வரும். இந்த மாநாடை வச்சு இப்ப நிறைய கட்சிகள் வந்து என்னன்னா உண்மையா சொல்ல போனோம்னா பயத்துலதான் இருக்காங்க. அதை வந்து நான் உறுதியா நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து நம்ம சிஎம் பார்த்து அங்கிள்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அங்கிளுங்கிற வார்த்தை வந்து எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும் போது ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் வந்து பேட்டி கொடுக்கும் போதுதான் அந்த அதோட வேர்டோட அர்த்தம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு புரியுது. ஒரு ஆளுமையில தான் அவங்கள ரசிகர்கள் இருக்கணும். எந்த ஒரு கட்சியோட ஆளுமையில தான் ரசிகர்கள் இருக்கணும். ரசிகர்கள் சொல்லும்போது அந்த தொண்டர்கள் இருக்கணும். ஆனா இவங்க ஆளுமையில தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் ஒரு போக்கில் போறாங்க, இவங்க ஒரு தொண்டர் ஒரு போக்கில் போறாங்க அப்படிங்க இருக்குது. அதை சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்க உண்மையிலேயே வந்து சிஎம் தப்பு கிடையாது. சரிங்களா? அவர் வருஷத்துக்கு ஒரு 200 கோடி சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருந்து அதை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வராரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால இவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 2026 மக்கள் மனசுல யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு இந்த போட்டோ பார்த்து உங்களுக்கு அடுத்த 2026 சிஎம் யார் வருவாங்க அப்படிங்கிற போட்டோ பார்த்து எடுங்க. சிஎம் வந்து ஸ்டாலின் தான் 2026 வருவார். மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியில் வருவார். அதனால வந்து இப்போ நீங்க கேட்ட ஒரு பயன் கொஸ்டின், இப்போ ஆட்சிக்கு வந்து யார் வராங்கன்னா நாம் தமிழர் கட்சியில சீமான் வந்தா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கு என்ன காரணங்க நான் சொல்லிடுறேன். அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த சின்ன விஷயமா இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஒரு தமிழ்நாடு சார்பில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ வேற கட்சிக்கார சார் போனா நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. நானா போவேன், நீங்க வர்றது வாங்க வராம போங்க அப்படிங்கிற சொல்லி அவங்க இருக்கிறாங்க. நான் வந்து யார் இறந்தாலும் சரி தான் நான் போய் பார்ப்பேன், நான் போய் செய்யறேன், நான் என்ன செய்யணுமோ செய்யறேன், நான் என்ன டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற இருக்காங்க. மற்றவங்க வர்றது வரதான் என்னோட இருக்கும். சிலவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நீ வந்துட்டியா, சரி இந்த எதிர்கட்சிக்காரன் வந்துட்டா நான் போனாதான் எனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஆனா தலை சீமான் அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்க போறாங்க. தமிழ்நாட்டுல நடக்கிறது எல்லாமே கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனா எதுவும் ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. சப்போஸ் விஜய் சார் வந்தாங்கன்னா வேற ஏதாவது மாற்றம் நடக்கும், எங்களை மாதிரி லேடிஸ்க்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் புதுசா ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா விஜய் அண்ணைய ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும். அதுதான் நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். 2026 மக்கள் மனசுல யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு இந்த போட்டோ பார்த்து உங்களுக்கு அடுத்த 2026 சிஎம் யார் வருவாங்க அப்படிங்கிற போட்டோ பார்த்து எடுங்க. சிஎம் வந்து ஸ்டாலின் தான் 2026 வருவார். மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியில் வருவார். என்ன காரணம்னா? காரணம்னா அவருக்கு செய்யற சில திட்டங்களை வந்து செய்யத்தான் செய்றாரு. சில ஆளுக்கு வந்து செய்யலன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லா இடங்களும் செய்யத்தான் செய்றாங்க. வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. ஆனா மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு நடந்தது. கண்டிப்பா அந்த மாநாட்டை பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். டிவி செல்லு நேரடியாக பார்க்கல, செல்லு மூலியமா பார்த்தேன். எவ்வளவு கூட்டம் இருந்தது? ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும்ண்ணே. 2026 தளபதி விஜய் தான் முதல்வர்னு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அப்படிதான் முடிவு பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா இந்த கட்சி மாறி மாறி வந்து எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த கட்சி வந்து எங்களுக்கு மாற்றி அமைக்கணும்னா எல்லாருமே நாங்கள் முடிவு எடுத்து எல்லாருமே நாங்கள் தலைவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்.